இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பதில் கொஞ்சம் சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு லோக சுவாத்தினால் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்ல. இன்னைக்கு ஒரு மனுஷனை நம்ம நம்புகிறோம், உலகத்தை நம்புகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொல்லும்போது ஜனங்கள் பல விதங்களிலே நம்பிக்கையாயிருந்தார். அவர்கள் பல விதங்களிலே அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். கர்த்தரை விட்டு அநேக நேரங்களிலே தூரமாய் போய் மற்ற காரியங்களை நம்பிக்கொண்டிருந்தார்கள். நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. ஆனா அங்கு ஜனங்களே, சங்கீதக்காரன் சொல்லும்போது ஜனங்களே, தாவி சொல்றான், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்க. சில சமயம் எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இருக்கும்போது, நம்ம நினைச்ச காரியம் கைகூடாமல் இருக்கும்போது எக்காலத்தில் நம்புங்க. அதான் அவன் சொல்ற பாருங்க, எக்காலத்தில் அவன் நம்புங்க. ஒரு பிரச்சனைன்னா அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி. ஏன்னா தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், தேவன் பாதுகாப்பா இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, யுத்தங்கள் வரும்போது, யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுப்பது கண்கள் கலங்குகிறது, துக்கம் நெஞ்சை அடைக்கிறது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ. அருமையானவர்களே, அந்த நாட்களில் சரி, இந்த நாட்களில் சரி, கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இந்த வார்த்தை எந்த காலத்தில் வாசித்தாலும் அது அன்றைக்கு நமக்கு பேசினது போலதான் இருக்கும். அன்றைக்கு நமக்கு இன்னைக்கு பாருங்க, இது எழுதப்பட்டு ஆயிரக்கணக்கான 2500 வருஷங்களுக்கு மேல ஆகும். ஆனா அது இன்றைக்கு எழுதப்பட்டது நமக்காக பேசினது போலவே தோணும். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், கஷ்ட காலத்தில் நம்புங்க. பிரச்சனை வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, சமாளிக்க முடியாத சூழ்நிலை, குடும்பத்தை சமாளிக்க முடியல, என்னுடைய பிசினஸை சமாளிக்க முடியல, என்னுடைய நாட்டை சமாளிக்க முடியல, என்ன நடக்கும் தெரியல, புதிய தலைவர்கள் வருகிறார்கள், என்ன நடக்கும் தெரியல, பயம், என்னென்ன செய்ய போறாங்களோ தெரியல. ஒரு கூட்ட ஜனங்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இனி என்ன நடக்கும், இனி சம்பவிக்க போறது என்ன, இந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாருக்குமே சந்தேகமான காரியம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். உலகத்தையெல்லாம் அரசாண்ட நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை பார்க்கும். 127 நாடுகளை அரசாண்டவர் நேபுகாத்நேச்சாரை பார்க்கிறோம். அவருக்கு பின்வந்த ராஜ்யங்களை பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்திலே கடைசி ராஜ்யமா தான் இந்த ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் மறுபடியும் வரப்போகுது என்று தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறோம். ஒரு பெரிய கல் வரப்போகுது என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனா எந்த காலத்துல யார் அரசாண்டாலும் ஆண்டவர் அதன் பின்னாடி இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகம் நீங்க வாசிங்கன்னா பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஜாதிக்கு விரோதமான ஒரு திட்டம் நடக்குது. ஆமான் என்கிற திட்டம் போடுகிறான், பயங்கர திட்டம். எப்படியாவது இந்த யூத ஜனத்தை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த திட்டம் பாருங்க, ஒருவேளை அங்க ஆண்டவர் கர்த்தர்ங்கிற வார்த்தையே அங்க வரல, ஆண்டவர் கிரியை செய்யறாருன்னு வரல. ஆனா கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருந்தார், தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டுதான் இருந்தார். ஏன்னா அவரை நோக்கி கூப்பிடுறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறவர். அதான் அங்க சொல்லப்படுறது. எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் பார்த்துக்குவார், அவர் அடைக்கலமா இருப்பார். அந்த சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாரு என்ன செய்த அவனுக்கு பாருங்க, ஒரு தூக்கு மரத்தை மருதையாக்கி நாட்டினா, தூக்கு மரத்தை நாட்டினவனே தூக்கி போட்டான். எல்லாம் தலைகளா மாறிடுச்சு. ஒரு நாள் அந்த யூத சமுதாயத்தெல்லாம் வெட்டி கொல்லணும்னு முடிவு பண்ணா, அன்னைக்கு என்ன செய்தாங்க, அவர்கள் மற்றவர்களை வெட்டுற அளவுக்கு சட்டம் மாறியது, எல்லாமே மாறி. இதெல்லாம் யார் கருத்துல இருக்கு? கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார், கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்க வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார், நம்முடைய வாழ்க்கையில அப்படியே செய்வார். எதை நினைத்தும் பயப்படாண்டால் எக்காலத்திலும் அவரையே நம்புவோம். இனிவரும் நாட்களும் அவரையே நம்புவோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்புவோம். பாருங்க,
நம்முடைய இருதயத்தை ஊற்றிடுவோம். ஒரு பிரச்சனை எனக்கு என்ன செய்ய, ஆர்த்து ஊற்றுங்க ஆண்டவரே, நீ பார்த்து. அன்னாள் என்பவளை பார்க்கிறோம் சாமுவேல் புஸ்தகத்துல. அன்னாள் என்று ஒருத்தர் இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. அந்த பிள்ளை இல்ல என்ன செய்யறது தெரியல, அவள் போகாத இடமில்லை, பார்க்காத வைத்திரல. ஆனால் கடைசியாக கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றினார். ஓன்னு அழுதாள். அழுதுட்டு இனிமேல் நான் நினைச்ச மாட்டேன், துக்கமுகமா இருக்கும். அவ ஏலி வந்து சொல்றான், போ பயப்படாத, நெக்ஸ்ட் டைம்ல நீ வரும்போது ஒரு குழந்தைய கையில வச்சிருப்பேன்னு சொன்னான். அதே போல அவள் ஒரு விசுவாசத்தோடு போனா கர்த்தர் அவருக்கு கிருபை பாராட்டி. ஏன்னா அவன் அழுது ஊற்றிட்டா, அதுக்கு மேல அவன் துக்கமுகமா இருக்கவில்லை. நீர் பார்த்துங்கன்னு விட்டுட்டா. கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தார், அதுதான் சாமுவேல். தீர்க்க ராஜாக்கள் அபிஷேகம் என்ற சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பெருசான காரியங்களை செய்வார். நீ எல்லாத்தையும் இருதயத்தின் எண்ணங்கள் விருப்பம் ஊற்றி விடுங்கள். இந்த காலவெளியிலே ஊற்றி விடுங்கள். பிரச்சனையா ஊற்றி விடுங்கள். இனி என்ன நடக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவரை நீர் பார்த்து. நமக்கு வேலை தெரியுமா, எல்லாம் நன்மையானது நடக்கணும். ஜனங்கள் ஒரு நாள் அழிந்து போ, ஜனங்கள் ஒரு நாள் கெட்டு போகக்கூடாது, ஜனங்கள் வறுமையில வாடக்கூடாது, ஜனங்கள் வினவாசியில கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும். கர்த்தர் நீரே நின்று ஆட்சி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. தமிழ்நாடு, இந்தியா எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர் அவர். உலகத்தை படைத்தவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், நீர் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உன் குடும்பத்தையும் காந்து பார்த்துக் கொள்வார். ஒரு தேவைகளை சந்திப்பார், எல்லா காரியங்களையும் செய்வார். அவர் எக்காலத்திலும் அவரை நம்ப இந்த நாட்களில் ஒப்புக்கொள்ளும். நல்லா இருக்கும் மட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒருவேளை தாழ்ந்து போனாலும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நன்மையானாலும் தீமையானாலும் எக்காலத்திலும் கர்த்தர் நான் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்ன யோபை போல எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ண ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த வேதனையா இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க. இனி ஒரு நாட்கள் என்ன நடக்குமோ, யுத்தங்கள் எப்படி இருக்குமோ, குடும்ப பிரச்சனைகள், வேலைவாசிகள், பலவாசிகள் எப்படி இருக்குமோ, எப்படி நான் ஜனங்கள் எப்படி நான் குடும்பத்தை ஓட்டப்போன்னு நினைக்காதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை இதயத்தை ஊற்றி விடுங்க. அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உண்மையாகவே இது விசுவாசிகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு உங்களுக்கும் இதை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. பெரிய காரியம் செய்து ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.